அதே மாதிரி சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸலண்ட் ஓபனர்ஸ். நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாடுமே தான் மேபி இப்ப ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு தவிர 2 பேரும் எக்ஸலண்ட் ஓபனர்ஸ். ஆனா அவங்க 2 பேரும் ஒரு வைபவ் சூரியவன்ஷி, ஒரு ஜெய்ஷ்வால் மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரியோ ட்ரை பண்ண கூடாது. தே ஷுட் பிளே லைக் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். நீங்க அவங்க 2 பேரும் டோட்டல் ரன்ஸோடையும் அவங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கம்பீட் பண்றாங்க. ஆனா நம்பர் ஆஃப் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் இவங்க தான் அதிகம் அவங்களோட. யார? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டை விட சுப்மன் கில், சுதர்ஷன் தான் அதிகம். அவங்க 2 பேரும் ஹிட்டர்ஸா கிடையாது. கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், ஸ்ட்ரெயிட் பேட் வச்சு அழகா போலிங் திசையில எந்த பேஸ்ல வருதோ அந்த பேஸ்ல அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். பால் ஸ்லோவா வருதா, இவங்க பவர் விட்டு அடிப்பாங்க. பால் ஸ்லோவா வரலையா, டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவாங்க. இதுதான் கிரிக்கெட். இதை எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்லல. சூரியவன்ஷி cannot play this மேபி, தேவைப்பட்டா அதுவும் ஆடுறாரு, அது வேற கதை. பட் இங்க சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் இதுதான் ஆடி இருக்கணும். ஆனா they were very unclear about their roles. ஒரு 2 மேட்ச் அழகா பவுண்டரிஸ்ல மட்டுமே டீல் பண்ற சஞ்சு சாம்சன் 3ஆம் மேட்ச் தூக்கி அவுட் ஆறாரு. சோ இது வந்து பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல நான் ஏன் கோச்சை பிளேம் பண்றேன் அப்படின்னா,